கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த நாளில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 29வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். கர்த்தர் ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தெளிவாய் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு காண்பித்து தருகிறது என்ன தெரியுமா? இன்று நாம் கண்டு கலங்குகிற அநேக ஜல பிரவாகங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், இவை அனைத்தின் மேலும் நம்முடைய தேவன் உட்கார்ந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு அநேக போராட்டங்களை ஜல பிரவாகத்தை போல கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கை இந்த பிரச்சனையிலே முடிந்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அநேகர் பயந்து கொண்டிருக்கலாம். உண்மையாகவே அவர்களுடைய நிலை ஒரு முடிவை நோக்கி போகிறது போல இருக்கலாம். ஏன்னா அவர்களை நோக்கி வருகிற பிரச்சனை ஒரு மிகுந்த ஜல பிரவாகத்தை போல இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அந்த ஜல பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். தேவப்பிள்ளைகளாகிய நாம் அநேக நேரங்களில் இந்த காரியத்தை தான் மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் தேவன் அறியாமலும் தேவன் அனுமதிக்காமலும் அது நம்மிடத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது வரவில்லை. தேவன் அறிந்துதான், தேவன் அனுமதித்துதான் எல்லா பிரச்சனைகளும் எல்லா ஜல பிரவாகங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? வெள்ளங்கள் புரண்டு நம் தலையின் மேல் போனது போல் இருந்தாலும் இந்த பிரச்சனையிலே, இந்த போராட்டத்திலே, இந்த சூழ்நிலையிலே நான் மூழ்கி விடுவேனோ, என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும், நம்முடைய குடும்பம் இருந்தாலும், தாவீது சொன்னது போல அவர் உயரத்திலிருந்து கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்து நம்மை கண்மலையின் மேல் நிறுத்துகிற ஒரு நல்ல தேவனாயிருக்கிறார். நெருக்கத்திலிருந்து நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விசாலத்திலே வைக்கிறவராயிருக்கிறார். சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில நடுக்கடலில் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை தேவன் கண்டு அந்த ஜல பிரவாகம் அவர்களை மேற்கொள்ளும்படியாய் எழும்பி வருகிறதை கண்டு தேவன் அந்த இடத்திலே வந்தார். அவர்களை ரட்சித்தார், அவர்களை தப்புவித்தார். நாடின துறைமுகத்தை அவர்கள் கண்டடையும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்மையும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சொந்த ஜனமாய், நம்மையும் தேவன் அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். நிச்சயமாய் கைவிட மாட்டார். எவ்வளவு பெரிய ஜல பிரவாகம் போல பிரச்சனைகள், சூழ்நிலைகள், மனிதர்கள், அதிகாரங்கள் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் கர்த்தர் இன்று தேவ பிள்ளைகளாகி நமக்கு தருகிற பலனுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? அந்த ஜல பிரவாகத்தின் மேல் நான் உட்கார்ந்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றார். அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது? எவ்வளவு பிரச்சனை நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் அதற்கு மேலாய் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த காரியத்தை தான் நாம் மறந்து விடுகிறோம். எல்லாமே நம்முடைய தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதாய் தான் இருக்கிறது. நம்முடைய தேவன் நினைத்தால் எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஒரு நிமிடத்திலே அவரால் மாற்றி அமைக்க முடியும். எவ்வளவு தீமையான காரியங்கள் நமக்கு விரோதமாக எழும்பி செயல்பட்டாலும் அதை நமக்கு நன்மையாய் மாற்ற முடியும். இந்த வசனத்தை தேவ பிள்ளைகளாகி நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? இந்த வசனத்தின் பிற்பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா, கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வசனம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு எதை காண்பிக்கிறது தெரியுமா? யார் தன்னுடைய வாழ்க்கையில தேவனை தன்னுடைய ராஜாவாய், அவருடைய ஆளுகைக்குட்பட்டவனாய் வாழ தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறானோ, அவர் ராஜாவாய் இருந்தால் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய கட்டளையின்படி முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்தில் அன்பு கொண்டு அவருடைய சித்தத்தை மாத்திரமே செய்ய தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில்தான் எவ்வளவு பெரிய ஜல பிரவாகம் வந்தாலும் கர்த்தரே ராஜாவாய் இருந்து அவனை ஆளுகை செய்து அவனுக்கு விரோதமாய் சத்துருவால், சூழ்நிலையால், மனிதர்களால் செயல்படுத்தப்படுகிற எல்லா ஜல பிரவாகத்தை போன்ற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தேவன் ஆளுகை செய்து அதை ஒன்றுமில்லாமலாக்கி அதிலே தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஜெயத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். எவ்வளவு பெரியதாய் ஜல பிரவாகம் போல நம்மை மூழ்கி போடுவது போல போராட்டமும் சத்துருவும் எழும்பினாலும் அதன் மேல் நம்முடைய தேவன் இருக்கிறார். அது நம்முடைய தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டதாய் தான் இருக்கிறது. ஒரு நிமிடத்திலே நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்து எப்படி சிவந்த சமுத்திரத்திலே பார்வோனையும் அவன் சேனையும் கவிழ்த்து போட்டாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஜல பிரவாகம் போல எழும்பி வருகிற எல்லா சத்துருக்களையும் நம்மை ஆளுகை செய்கிற நம்முடைய ராஜாவாய் இருக்கிற நம்முடைய தேவன் எப்படி மேக ஸ்தம்பத்திலிருந்து பார்வோனையும் அவன் சேனையும் தேவன் கண்ட பொழுது அவர்கள் கலங்கி
ஒருவரும் தப்பி போகாதபடிக்கு மாண்டு போனார்களோ, அதே போல தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற ஜல பிரபாகம் போல நம்மை மூழ்கடித்து போடும்படியாய் சத்துரு எழும்பி வரும் பொழுது, நம்மேல் ராஜாவாய் நம்மை ஆளுகை செய்கிற நம்முடைய தேவன் அதற்கு மேலாயிருந்து அதை கண்டு அதை கலங்கடித்து சத்ருவை அழித்து போடுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் கலங்க வேண்டிய தேவையே இல்லை. நம்முடைய தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நிச்சயமாய் அவர் சொன்னபடியே வந்து நம்மை அழைத்து சென்றது நித்திய ஜீவனில் நித்தியமாய் அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் அவர் கிருபை செய்யும் வரைக்கும் நம்முடைய தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். எந்த சத்ருவும் நம்மை மேற்கொள்ள அவர் இடம் கொடுக்க மாட்டார். அவர் நல்ல தகப்பனாய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்து கர்த்தருடைய ஆளுகைக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்படியாய் கர்த்தரை ராஜாவாய் ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ, தேவனுக்கு பிரியமாய் வாழ, ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் அதற்காகவே நமக்கு பலனாக நம்மை ஆயத்தப்படுத்தும்படியான நல்ல ஆவியாக பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்கு நாம் நம்மை முழுமையாய் விட்டு கொடுப்போம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.